அண்ணனும் தம்பியும் காசு இல்லைன்னு உடனே அப்பா கிட்ட சேர்ந்துட்டீங்க பாத்தீங்களாங்க. ராம் அண்ணாக்கு தர்ஷன் மேல பாசம் இருக்கா? அவங்க என்ன வாங்கி கொடுத்தாங்க ரீசெண்டா? பாசமே இல்லை. என் பையன் மேல இவங்க அண்ணனுக்கு சுத்தமா பாசம் இல்லைங்க. ஹாய் எலி ஃபேமிலிஸ், நாங்க தான் உங்களுடைய எலி கப்பல்ஸ். லெக்சர் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா क्वेश्चन ஆன்சர் வீடியோ பார்ட் 2. பட் ஆனா இது வந்து கொஞ்சம் கான்ட்ரோவர்சியான क्वेश्चनலாம் நம்ம ரீப்ளே பண்ணலாம் அப்படி சொல்லி கமெண்ட்க்கு கேவலமா கேட்டவங்களுக்கு இந்த அவ்வளவா கேட்க மாட்டாங்க நமக்கு. இல்ல ஒரு சில கான்ட்ரோவர்சியா வந்திருக்கும் தெரியுமா? இவங்கள ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்னு சொல்றேன், எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. அண்ணனும் தம்பியும் காசு இல்லைன்னு உடனே அப்பா கிட்ட சேர்ந்துட்டீங்க பாத்தீங்களாங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. இதுல இருந்தே புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரியான கொஸ்டின்ட்டு. அதுக்கு எல்லாத்துக்குமே லட்சுமி ரீப்ளே பண்ணுவாங்க. இதுல நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. காசு இல்ல பாருங்க. நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ரீப்ளே வந்து லெச்சு பண்ணுவாங்க, அதுவும் நம்ம முன்னாடி சொல்லிட்டோம். ஸோ அதுக்கான ரீப்ளேஸ் அப்பா அம்மா வந்து பணம் கொடுக்கறனால தான் நாங்க வந்து சேர்றோம். அண்ணனும் தம்பியும் 2 பேரும் இப்படி பண்ணிருக்காங்க. 1 ரூபா கூட வாங்கலங்க. ஏங்க நீங்க வராங்க? நான் இதெல்லாமே நாங்களா தான் பண்ணிட்டு இருக்கோம். எதுவுமே இப்போ எங்கள் அப்பாட்டெல்லாம் வாங்கலை. எங்கள் அப்பாட்ட அதுக்கு தான் நான் சேர்ந்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பான ஒரு செயல். நான் அதுக்காண்டி நான் சேரல. அப்படியே நீங்க நினைச்சாலும் அவங்க அப்பா அம்மா கிட்ட வாங்கிக்கிறாங்க, உங்க அப்பா அம்மா கிட்டயோ உங்ககிட்டயே வந்து வாங்கல. எங்க அப்பா எனக்கு பண்றாரு. நானே எதுவுமே இது வரைக்கும் நான் கேட்கல. எனக்கு வீடு கட்டி கொடுங்க, எனக்கு இடம் வாங்கி கொடுங்க அப்படின்னு நான் எதுவும் கேட்கல. அண்ணனுக்கு கொடுக்கும் போது எனக்கும் சேர்த்து பண்றாங்க, அவ்வளவுதான். எனக்கு இது வரைக்கும் என் கையில அப்பா வந்து 1 லட்ச ரூபாவோ 10 லட்ச ரூபாவோ 20 லட்ச ரூபா எனக்கு கொடுக்கல இன்ன வரைக்கும். சரிங்களா? எதுனாலுமே எங்கள் அப்பா தான் மூவ் பண்ணுறாங்க. அவர் எனக்கு கட்டுறாங்க வீடு. என் பையன் சின்ன பையன் வந்து என் கூட இருக்கணும்னு அப்படி கட்டுறாரு. பெரிய பையன் அங்கிட்டு போய் இருந்துட்டான். அதனால் நான் அவனை எப்படியாவது பேச வச்சு, நான் பேசவே இல்லை கடைசி வரைக்கும். நான் பேசவே இல்லை. எங்கள் அம்மா வந்து எங்கள் அண்ணன் நினைவைக்கிற ஃபங்க்ஷன் கூட வந்தாங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னு தெரில. நாங்கள் வந்ததுக்கு பிறகு எங்கள் அம்மா இங்கே இருக்காது. எங்கள் அம்மா போயிடுச்சு சொல்ல போனால். ஸோ பேசுகிறதுக்கு தான் எங்கள் அம்மா வந்துச்சு. பட் நாங்கள் பேசலை. அண்ணனா நீ வந்து நில வைக்கிறதுக்காண்டி வீடு கட்டியிருக்கேன்டா அப்படின்னு அப்பா அம்மாட்ட சொல்கிறேன், அப்பாட்ட சொல்கிறேன். அதுவுமே ஒரு சண்டை அந்த மாதிரி தான் சொல்லி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் கடைசி வரைக்கும் பேசவே இல்லை. அதுக்கப்புறமா எங்கள் தாத்தா மூலம் தான் நாங்கள் பேசுவோம். எங்கள் தாத்தானா இப்போ எங்கள் மேலே கிடந்த எங்கள் அப்பாவோட அவர் சொன்னால் எங்கள் குடும்பம் எல்லாருமே கேட்பாங்க. அது மூலம் தான் நான் அப்போவுமே சண்டை போட்டு தான் நான் சேர்ந்தேன். அதுக்குமே பேசும்போதுமே எங்கள் அப்பா வீட்டுக்கு வரக்கூடாது, இந்த ஊர்லேயே வரக்கூடாது, என் மூஞ்சிலேயே முழிக்கக்கூடாதுன்னு அது மாரி அப்படியே சமாளித்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கீரமலை ஒரு தடவை போனோம். அந்த வீடியோவும் போட்டிருக்கேன் ப்ளாகா. சரிங்களா? காசுக்காண்டி நான் போல. அப்படி காசுக்காண்டி நான் போறேன் அப்படின்னா பரவாயில்ல. நான் எங்க அப்பா கிட்ட தான் நான் காசு வாங்குறேன். வேற அப்பாட்டையோ வேற ஆள்கிட்டையும் கடன் வாங்கல. நான் எங்க அப்பா கிட்ட கடன் வாங்கினா கூட நான் எங்க அப்பனுக்கிட்ட நான் கடன்காரனா இருந்துக்கிறேன் தான் என்னுடைய மைண்ட் செட். இப்போ எங்க அப்பாவுக்கு நான் காசு கொடுக்கணும். எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவுக்கு வந்து நான் காசு கொடுக்கணும். ஏன்னா இடம் வாங்கி கொடுத்துருக்காங்க, பெரிய இடமா நிறைய பெருசா வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுல பாதி அமௌண்ட் வந்து நான் கொடுக்கணும், 7 lakhs. சரிங்களா? இன்ன வரைக்கும் நான் கொடுக்கவே இல்லை. வீடு கட்டி ஓரளவுக்கு இதான அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும் வச்சிருக்கேன். இதே நான் வெளியில் வாங்கி அது தேவையில்லாது. நான் எங்கள் அப்பாட்ட தான் வாங்கியிருக்கேன்னு நீங்கள் வச்சுக்கணும். எங்கள் அப்பாட்ட நான் வாங்காமல் வேறு யாருங்க வாங்குவேன்? நான் பெத்த பிள்ளை, எங்கள் அப்பா என்னை பெற்றிருக்காரு. அப்போ உங்கள் பிள்ளைய வளர்ந்த அந்த கமெண்ட் பண்ணவங்க தான் சொல்கிறேன். அப்போ உங்கள் பிள்ளை வந்து வளர்ந்துட்டானா போட வெளியில் சொல்லி எனக்கு தெரியல. பட் நான் காசுக்காண்டி எங்கள் அப்பாட்ட நான் சேரவே இல்லை. நான் உங்களை பார்த்துக்கணும்னு நினச்சி தான் நான் இப்போ போய் இருக்கிறேனே. இப்போதைக்கு போகிறது ஐடியாவே அதான். வீடு கட்டி அங்கே நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் தான். அடுத்து வந்து சாரி டிராப்பிங் வீடியோ போடுங்க. நிறைய டைம் சொல்லிட்டேன், போடவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்மைலி போட்டுருக்கீங்க. ராம் யோகா அவங்க கூட சேர்ந்து நிறைய ரீல்ஸ் பண்ணுங்க, பண்ணவே மாட்டேங்கிறீங்க. என் கமெண்ட்டுக்கு எப்படியும் ரிப்ளை பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்களே சிரிச்சு போட்டிருக்காங்க. பண்ணிட்டோம் சிஸ்டர், ரிப்ளை பண்ணியாச்சு. கண்டிப்பாக ரீல்ஸ் போகிறோம். மோஸ்ட்லி வந்த ஒரு 10 கமெண்ட் வந்துருந்துச்சுன்னா அதில் வந்து ராம் யோகா கூட சேர்ந்து ரீல்ஸ் போடுங்க, வீடியோ ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க, இந்த மாதிரியான கமெண்ட்டுமே அடிக்கடி நம்ம இதில் வந்து வருது. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோ போடலாம். எங்கங்க நம்ம பார்க்குற டயம்லாம் வந்து பிள்ளைகளை சமாளிக்கிறதே ரொம்ப இதாக இருக்குது. ஸோ இந்த டைம் வந்து வீடியோ தான் எடுக்க முடியும். இப்போ ஃபேமிலி இப்போ வந்து எல்லாரும் வெங்கட் வீட்டு இருக்கும் போது ஒரு 2-3 வீடியோ எடுத்தோம், அவ்வளோதான். மற்ற நேரம் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுறதுனால மேக்ஸிமம் நைட் ட்ராவலில் போய் வீட்டுக்கு போகிறோம்.
இந்த மாதிரி இருக்கனால எடுக்க முடியல. மேபி இந்த இப்போ திருநெல்வேலிக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரோம், அதை முடிச்சுட்டு போவேல வேணா அங்கே போய் வீடியோ எடுக்கிறாங்கன்னா முடிஞ்சா கண்டிப்பா எடுக்கிறோம் நாங்க. ஏன்னா இங்கேருந்து போயிட்டு எத்தனை மணிக்கு போறேன்னு எங்களுக்கே தெரியல. அது இப்பதான் அண்ணன் இல்லை என்னன்னு ஃபோன் பண்ணாங்க, என்னையா ஃபோனே காணும் அப்படின்னு அண்ணன் கேட்டாங்க. டயர்ட் ஆயிடுறோம்ல அதனால. ஸோ நீங்கள் இன்னும் நிறைய வீடியோ போடுங்க, நல்ல சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி வீடியோ போடுங்க. ரொம்ப டல்லாக இருக்குது வீடியோ. ரெக்ஸ் ரொம்ப டல்லாக இருக்கிறீங்க, என்னாச்சு? எப்பயுமே அவங்க வீடியோவில் அப்படிதாங்க, பேசவும் மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. நான் மட்டும் தான் வீடியோ எடுக்கணும், எல்லாமே பண்ணணும். வண்டி ஓட்டலனாலும் இவங்க வீடியோ எடுக்க மாட்டாங்க. இவ்வளோ நேரம் தூங்கிக்கிட்டு இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு எல்லாம் கிளம்பணும். வெயிட் பண்ணுங்க, யாரு டல்லா இருக்கா யாரு பிரிஸ்கா இருக்கா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? வீடியோ வந்து நம்ம கண்டிப்பா நல்லா எடுக்கலாம். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல. நான் அந்த ஆட்சி இதுக்கெல்லாம் போயிருந்தபோது சொல்லியிருந்தீங்க, அக்கா பரவாயில்ல 2 நாள் கண்டினியூஸா எடுத்து வெயிட் பண்ணி போட்டிருக்கீங்க, இதே மாதிரி போடுங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னீங்க. கண்டிப்பா நம்ம இருக்கணும். இப்போ 2 டேஸா வீட்ல தான் இருக்கும். நம்ம வெளியில போனா மட்டும் தாங்க வீடியோவா எடுக்க முடியும். நம்ம வீட்ல இருந்துட்டு எதுவும் இந்த மாதிரி क्वेश्चन அதான் வீட்ல இருக்கறனால தான் ஓகே क्वेश्चन ஆன்சரா போடுவோமே அப்படினு சொல்லி வெளியில போனா நம்ம ஏதாவது வீடியோ எடுக்க மேபி நாளைக்கு என்ன வீடியோ போடலாம்னு தெரியல நமக்கு. நாளைக்கு ஏதோ வீடியோ இருக்கானே எங்களுக்கு தெரியல. என்ன வீடியோ போட தெரியல. முன்னாடி இல்ல யூடியூப் சேனல், அதனால தான் எங்களால நிறைய வீடியோ போட முடியல. பர்சனலா வந்து நார்மலான வீடியோ தான் போட முடியும். நீங்க எதிர்பார்க்குற வீடியோ காமெடியோ அந்த மாதிரிலாம் நம்ம இதில் போட விழுக மாட்டேங்குது. விழுந்தாலும் அந்த ப்ராப்ளத்தில் தான் விழுகுது. அப்புறம் வந்து உங்கள் ஸ்கின் ஒயிட்னிங் சீக்ரெட் சொல்லுங்கள். வெயிட் லாஸ் பண்ண மாதிரி இருக்குது உங்களை பார்த்தா. ஸோ வெயிட் லாஸ் டிப்ஸ் சொல்லுங்கள். வெயிட் லாஸே பண்ணலைங்க, அப்படிலாம் பண்ணலைங்க. ஸ்கின் ஒயிட்னிங்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் வெளில எங்கேயாவது போனீங்கன்னா வாட்டர்மெலன் ஜூஸ் குடிங்க, பப்பாளி ஜூஸ் குடிங்க, மாதுளை ஜூஸ், இந்த மாதிரி குடிங்க. நான் மோஸ்ட்லி வாட்டர்மெலன் ஜூஸ் நிறையா குடிப்பேன். அதில் தண்ணி கன்சிடென்ட் நிறையா இருக்கனால அது குடிப்பேன். தண்ணி வந்து கொஞ்சம் இங்கே மேலே வந்து ரூமில் தண்ணி இருக்கும், அதனால தண்ணி கொஞ்சம் நிறையா குடிப்போம். ட்ராவல் பண்ணும் போதுமே கொஞ்சம் நல்லா தண்ணி குடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆமாம், மோஸ்ட்லி சுடு தண்ணி வந்து வச்சுப்போம். கடல்லே இல்லையா தண்ணி வீட்டில் இருக்குது, கடலில் உப்பு தண்ணி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஸ்கின் கேர் வந்து நான் கொஞ்சம் நல்லா விரும்பி பண்ணுவேன். அதுக்கு வந்து நான் வந்து சலிப்பே பண்ண மாட்டேன். சாயங்காலம் இப்போ தூங்கி எந்திரிச்சதை என்ன பண்ணேன்னு கேளுங்க இவங்கள்ட்ட. என்னடா பண்ணேன்? ஸ்கின் கேர் தான் பண்ணேன். பட் மேக்கப் எதுவுமே நான் இப்போ போடவே இல்லை. பார்த்தீங்கன்னா இது லிப்ஸ்டிக் மட்டும் போட்டிருக்கேன் வீடியோக்கு, கொஞ்சம் அப்போ தான் பிரைட்டாக இருப்பேன் அப்படின்ட்டு. நான் போட்டிருக்கேன். நான் மேக்கப் போடல, உங்களுக்கு ப்ரெஸ் எடுத்து போட்டேன். என்னோட இந்த காம்பாக்ட் பவுடர் போட ப்ரெஸ் இருக்குல்ல, அதை எடுத்து நான் பெரிய கலர் ஆயிட்டேன். இவங்களும் கலர் தான். இவங்களுக்குமே சீரம் மட்டும் ஒரு சீரம் கொடுத்துருக்கேன், அது போடு அப்படின்னு. சீரம் வந்து அந்த வச்சிருந்தேன்ல, மினிமலைஸ்டு சீரம் ஒன்று, இதை எடுத்து போடுறா, இது நல்லா இருக்கும்டா, டார்க் பார்ட்ஸ் எல்லாம் கம்மியாகும்டா அப்படின்னு. அதுதான் கம்மியாகும், அதுக்கு தான் அதை போட்டு சொன்னேன் நைசினமேட். ஸோ அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுதான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெக்ஸ் என்ன படிச்சிருக்கீங்க அருள், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காங்க அருள்மொழி மேடம். டிகிரி வாங்கிட்டேன். இந்த சார் வந்து மெக்கானிக்கல் டிகிரி ஹோல்டர். இந்த சார் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். 6 அரியர் கிடக்கு. ஒருத்தங்க அதுவுமே கமெண்ட் பண்ணியிருந்தாங்கடா, என்னன்னா 6 அரியர் போட்டாலும் நல்லா சம்பாதிக்கிறேன், திங்கிற 3 நேரம் நல்லா ஜாலியாக சுற்றுறேன் போதும். ஓகே, இதை போட்டுறாங்க. அண்ணா உங்களுக்கு பைக்கை பற்றியும் தெரியுது, காரை பற்றியும் தெரியுது. பைக்கை பற்றி பேசி காரை பற்றி பேசி ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி வீடியோ போடலாம், நல்ல வியூஸ் போகும். அப்படி இல்லைன்னா நீங்களே ரீசேல் பண்ணலாமே அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பண்ணுவாங்க மோஸ்ட்லி. இப்போ இவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இவங்க அம்மாவுக்கு இப்போ கார் வாங்கினா கூட இவங்கள்ட்ட தான் கேட்பாங்க. அதனால இவங்களுக்கு காரை பற்றி பைக்கை பற்றி கொஞ்சம் நாலேஜ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அவ்வளவுக்குன்னா இல்லை, எக்ஸ்போர்ட் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஓரளவுக்கு ஒரு 80%, ஒரு 75% ஓரளவுக்கு தெரியும். ஸோ அதனால் வண்டி இதெல்லாம் இப்போ கடைக்கு எல்லா வண்டியுமே நான் தான் எடுத்திருக்கேன். காரு எல்லாமே நான் தான். எங்கள் வீட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 காருக்கு மேலே மாற்றிருப்போம். அந்த 10 காருமே நான் வாங்கினத காராக தான் இருக்கும், நான் போய் வாங்குற காராக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம வீட்டுல கார் இல்லாட்டி இவருக்கு வந்து கையும் ஓடாது காலும் ஓடாது. சரி கார்லாட்டி சரி, அது எனக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது. அடுத்து ஒரு கமெண்ட் படிக்கலாம். தர்ஷ ஸ்கூல் சேர்க்கலையா? நியூ ஹவுஸ் எப்ப கட்டி முடிப்பீங்க? பால் காய்ச்சிட்டு எங்களை கூப்பிடுவீங்களா? நீங்க 2 பேரும் என்ன எல்லாரும் வருவாங்களா? நான் எங்க வீடு கட்டுறோம் தெரியுமா? எங்க ஊர்ல கீரமங்கலத்துல கட்டுறோம். பக்கத்துல கிடையாது. மதுரையில இருந்து 4 மணி நேரம் பஸ்ல டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப சிரமமான. கண்டிப்பா கூப்பிடுவேன், அதனால கூப்பிடாமலாம் இருக்க மாட்டோம்.
யாரெல்லாம் வர முடியும் எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டு எங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு கண்டிப்பாக போங்க. என் பையனையும் எங்களையும் கண்டிப்பாக ஆசீர்வாதம் பண்ணிட்டு கண்டிப்பாக போங்க. எங்களுக்கு அது மட்டும் போதும். எங்களுக்கு நல்லா இருக்கணும்னு மட்டும் வேணுனாலே எங்களுக்கு போதும். வீடு கண்டிப்பாக பொறுமையாக சின்ன வீடை தான் கட்டுறேன். ஆனால் 1 இயர் இழுத்துருவேன் சரிங்களா. அதை நான் ஓப்பனாக சொல்லிக்கிறேன். அப்போ தான் கடன் வாங்காமல் ஓரளவுக்கு சின்ன சின்ன பொருளாக மாற்றி வீடை கொஞ்சம் நல்லா பண்ணிக்கணும்னு ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. வீடு அப்டேட் வந்து அடுத்த வருஷம் தாங்க பால் காய்ச்சி. இந்த வருஷம் பண்ண மாட்டோம். ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷம் திரும்பட்டும். அதனால 1 வருஷம் ஆன அப்புறம் தான் பால் காய்ச்சி பண்ணுவீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இஷ்டம் போல் உங்கள் லைஃப்பை வாழுங்க சிஸ். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. தம்பியை நல்லா பார்த்துக்கோங்க சிஸ். ப்ரோ வீடு கட்டுறீங்க, நான் ரொம்ப கடனில் வாங்க வேண்டாம், உங்களால் முடிஞ்சால் மட்டும் செய்யுங்க ப்ரோ, அப்புறம் போக போக பார்த்துக்கலாம், கடன் மட்டும் வேண்டாம் சிஸ். லவ் யூ சிஸ் அண்ட் ப்ரோ. கடன்லாம் வாங்கல சிஸ்டர். நகை மட்டும் உங்களோட நகை என்னோட நகை தம்பிட்டு மட்டும் கையில் வச்சுருக்கோம். அது எதுக்காக தேவைப்படும்னு சொல்லிட்டு எங்கள் நகை மட்டும் எல்லாமே அடகு வச்சுட்டோம். ஒரு 8.5 lakhs கிட்ட இருக்கு நகை மட்டுமே. 7.8 கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 7.5 அந்த மாதிரி ஒரு வழி இல்லாமல் இருக்கும். கடவுளாக பார்த்து எங்கிட்டாவது பல்காக ஒரு அமௌண்ட் வந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பணும். பார்ப்போம் இப்படின்னு. வீட்டுக்காண்டி பாதி வச்சிருக்கு, காருக்காண்டி பாதி வச்சிருக்கு. இந்த மாதிரி வச்சது மட்டும்தான் இருக்குது. அதுவே கூட வீட்டுக்கு வச்சதான் அமௌண்ட்டு, பெரிய அமௌண்ட்டு. சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம். ஆமாம். ஸோ அடுத்து வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, லெக்ஸுக்கும் ராமுக்கும் இப்போ இருக்கிற பாண்டிங் முன்ன இருந்த மாதிரி இல்லை, நீங்கள் இப்போ இல்லை, அதுக்கு ரீசன் என்னவா இருக்கும்னு சொல்லுங்கள். உங்கள் ஃபேமிலி வீடியோவில் அருளும் யோகாவும் தனியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது, பாண்டிங் இல்லாத மாதிரி இருக்குது. ராம் அண்ணாக்கும் தர்ஷன் மேலே பாசம் இருக்கா, அவங்க என்ன வாங்கி கொடுத்துருக்காங்க ரீசனாக தர்ஷன் எப்படியெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இவங்க சொல்லுவாங்க லெக்ஸுக்கும் ராமுக்கும் இருக்கிற பாண்டிங் முன்ன மாதிரி இல்லை. கல்யாணம் இல்லாமல் இருந்தோம், இப்போ கல்யாணம் இல்லாமல் இருந்தோம், பொண்டாட்டி கல்யாணம் நம்ம ஒய்ஃப் இல்லாமல் இருந்தோம், இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, தனித்தனி குடும்பம் ஆயிடுச்சு, தனித்தனி குழந்தை ஆயிடுச்சு. ரெண்டாவது வந்து ஒரே வீட்டில் இல்லை. ஒரே வீட்டில் இருந்தால் மேபி ரொம்ப அந்த பாசம் அப்படியே கண்டினியூ ஆகிருக்குமோனுங்கிற ஒரு மைண்ட் செட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வீடியோவில். தனித்தனியாக இருக்கனால உங்களுக்கு அப்படி தெரியலாம். பட் எப்போது இருக்க மாதிரி நார்மலாக பேசிக்கிறோம், அவ்வளோதான். ரொம்ப வந்து முன்ன மாதிரி இல்லாமல் நார்மலாக, ரொம்ப டீப்பாகவும் அதே மாதிரி ரொம்ப க்ளோஸாகவும் இருக்கக்கூடாதுங்க, கண்ணு பட்டுருங்க. நார்மலாக இருக்கும் அவ்வளோதான். ஆனால் நல்லா தான் இருக்கும், நல்லா தான் பேசுகிறோம். சண்டை கிட்ட எதுவும் வரல, வந்தாலும் பார்த்துக்கலாம். குடும்பத்துக்கு வராமல் இருந்தால் தான் சந்தேகம். வரனால வந்து அது குடும்பம்னால வந்தால் தான் குடும்பம் அது. அதனால் ஒன்றும் இப்போ கண்டு வரைக்கும் வந்ததில்ல அண்ணன் தம்பிக்குள்ள. வந்தாலும் காது உங்க வீடியோல அருளும் யோகாவும் தனித்தனியா இருக்கிற மாதிரி இருக்கு. நாங்க ஒன்னா இருக்கும்போது வீடியோ எடுக்க மாட்டோம், கண்ணு பட்டுருவீங்க நீங்க. இங்க பாருடா எப்படி நார்மல் தான் சிஸ்டர், எல்லாருமே நார்மலா தான் இருந்துப்பாங்க. அடுத்து அப்புறம் ராம் அண்ணாக்கு தர்ஷன் மேல பாசம் இருக்கா, அவங்க என்ன வாங்கி கொடுத்தாங்க ரீசெண்டா? பாசமே இல்லை. என் பையன் மேல இவங்க அண்ணனுக்கு சுத்தமா பாசம் இல்லைங்க. அப்படிலாம் கிடையாது. இவங்க மகிழ மேல எப்படி பாசம் வச்சிருக்காங்களோ அதே மாதிரி எல்லாருக்கும் குழந்தைன்னா ரொம்ப எல்லா பிள்ளையுமே பிடிக்கும், எல்லா பிள்ளையுமே பிடிக்கும்னு சொல்ல வரேன். எல்லாமே பிடிக்காம இந்த உலகத்துல யாருமே கிடையாது. மேபி இருக்க வாய்ப்பு இருக்கலாம், பட் எங்களுக்கு அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஃபுல்லாவே பிள்ளைங்க. தர்ஷனையும் மகிழனையும் தனித்தனியா பார்த்துக்கல, இவங்களும் யாரும் இல்ல. தர்ஷனுக்கு அண்ணனா மயிலும் தான் இருக்கான். அவன் மூத்த பையன் தான் அடிக்கடி சொல்லுவேன். மூத்த பையன் மாதிரி தான் நான். அவர் அப்பனா நான் என்ன பண்ணணுமோ அது பண்ணி, அதே மாதிரி அவன் அப்பனா என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு தான் இருக்கான் தர்ஷன். இது அவ்வளவுதான். கடைசியா என்ன வாங்கி கொடுத்தாங்க? கடைசியா என்ன வாங்கி கொடுத்தாங்க? நாய் பொம்மை வாங்கி கொடுத்தாங்க. வீட்டுக்கு போனப்போ ட்ரெஸ் வந்து தீபாவளிக்கு எடுத்த ட்ரெஸ்ஸோ எப்பயோ எடுத்த ட்ரெஸ் இருந்துச்சு, தெரியல. அப்ப நீங்க மகிழனுக்கு எதுவும் வாங்கி கொடுத்தலையா கமெண்ட்ல கேட்பாங்க. என்ன வாங்கி கொடுத்தோம் கடைசியா? ஸ்பைடர் மேன் பொம்மை குட்டியோண்டி ஸ்பைடர் கடைசியா வாங்கி கொடுத்தது அதான். ஸ்பைடர் மேன் பொம்மை குட்டியோண்டி வாங்கி கொடுத்தோம், அவ்வளவுதான். ஸோ அதனால இந்த மாதிரியான அறிவுபூர்வமான கொஸ்டின் கேட்ட அனைவருக்கும் மிக ரொம்ப நன்றி. பரவாயில்ல, நல்லா தான் கேட்குறீங்கப்பா, டிஃப்ரெண்டாக. சிஸ் அமெரிக்கன் ஸ்டைலில் பில்ட் பண்ணுங்க வித் லோ காஸ்ட் பெயிண்ட், இன்டீரியர் லோ காஸ்ட் பட்ஜெட்லயே பண்ணுங்க, மாடர்னா பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம வீடு அமெரிக்கன் ஸ்டைல்ல கலர் வந்து லைட் கலரா கொடுக்க சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அதுவா தெரியல. அமெரிக்கா அப்படிதானே இருக்கும், வீடு எல்லாம் லைட் கலரா தானே இருக்கும். லைட் கலரா இருக்கும், ஆனா பிரைட்டா இருக்கும். ஒரு மாதிரி தான் நாங்க காட்றோம். ராயலா இருக்கும். சொல்ல போனா கலர் வந்து கலரா கொடுக்காம ராயலா கொடுக்குறோம், லைட் கலர் கொடுக்குறோம்.
அதே மாதிரி வெளியில எலிவேஷன் எல்லாமே சூப்பரா போட்டுருவோம். உள்ள இன்டீரியர் வந்து லோ பட்ஜெட்ல தான் பண்ண போறோம். ரொம்ப லோ பட்ஜெட்ல சிம்பிளா பண்ண போறோம். ரொம்ப இல்லாம சிம்பிளா பண்ண போறோம். காசு அது தேவையில்லாத அதுக்கேத்த மாதிரி. ஆமா, நம்ம பட்ஜெட் கேட்டுப்போம். பட்ஜெட் கேட்டுட்டு நம்ம பட்ஜெட்குள்ள இருக்குதுன்னா 10,000 ரூபாய் பண்ணுவாங்கன்னா 10,000 ரூபாய் பண்ணுவீங்க. ஃபால் சீலிங்க்கு இன்டீரியர் ஒர்க் அந்த மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் இருக்கிறோம். எப்படி 2 லட்சம் ரூபா அதை தொட்டுரும். வெளியில அப்படி இப்படி ஒரு 1.5 ரூபா தொடுவோம். பத்திரிக்கைக்கு அலையிறதுக்கு ஒரு 50 ரூபா தொடும். அதுக்குள்ள ஒரு குட்டி கார் எப்படியாவது ரெடி பண்ணணும்னு அடுத்து வந்து வேற என்ன, வேற பார்க்கிங் அதுக்கு வரும், காம்பவுண்டுக்கு வரும், எப்பா ட்ரெஸ்ஸுக்கு வரும், போட்டோகிராஃபுக்கு வரும். ஆமா, பால் காய்ச்சி சின்ன சின்ன செலவு அது கூட அப்பா சாப்பாடு செலவு அதெல்லாம் பெருசா இருக்காது. அதெல்லாம் கம்மி வாடகை தான். அதெல்லாம் கம்மியா தான் வரும். இருந்தாலும் நம்ம அதுக்கெல்லாம் இது இருக்குது நமக்கு. அப்படி இப்படின்னு வந்துருங்க. எப்படி கொட்டுக்கு செண்டா மேளம், அதுக்கு வெடியெல்லாம் கம்மியா தான் வரும். வெடியெல்லாம் சிவாஜி இருந்து அண்ணன் கடையில இருந்து இறக்கிடும். அதெல்லாம் பிரச்சனை செலவு. அதெல்லாம் இறக்கலாம். வெடியெல்லாம் அவ்வளவு பெருசு. பேப்பர் வெடி இந்த மாதிரி வாங்கி வைக்கணும்னு பேப்பர் வெடிலாம் வேணாம், வான வெடி மட்டும் போதும். வான வெடியும் பேப்பர் வெடியும் வைக்கலாம். சரவெடி வைக்கலாம், பேப்பர் வெடியும் வைக்கலாம். கீரமலத்துல நடக்குது, சும்மா வைக்கணும். போத்தா நல்லா பெருசா பண்ணிக்குவோம். அதை மட்டும் வெடிக்கு சீரை கொண்டு வர்றது வந்து பால் காய்ச்சிக்கு ஒரு பால் காய்ச்சி ஒரு தடவை தான் கொண்டு வருவாங்க எல்லாருமே சீரு. அதனால அது நல்லபடியா பண்ணிடுவோம்னு ஒரு ஐடியா பண்ணி வச்சு நம்ம பாட்டெல்லாம் போட்டு அமர்க்கலாமா பண்ணிடுவோம். இறக்கிடுவோம் எல்லாத்தையும் மொத்தமா அன்னைக்கு. என்னது எல்லாத்தையும் இறக்கிடலாம். ஸோ அதுக்குள்ள அந்த கடவுளாக பார்த்து அந்த டயத்தில் எங்களுக்கு நிறைய ப்ரமோஷன், நிறைய காசு, நிறைய இதெல்லாம் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். நிறைய பேர் சொல்றீங்க அக்கா வீடியோ போடுங்க அக்கா, வியூஸ் போகும். நிறைய பேர் எதிர்பார்க்கறது அதுதான் அப்படின்னு சொல்றீங்க. நம்ம இப்ப போட வேண்டாம் இருக்கிறோம், இப்ப வேண்டாம். ஏன்னா வேலை எந்த வேலையுமே போடாமே வேலை பாதி ஆரம்பிக்காம இருக்குதுல போட்டிருந்தாலும் எப்படி இருந்திருக்கும் நீங்களே பார்த்துருக்கோங்க. ஏன்னா கரண்ட் வரல, 1.5 மாசம் ஆக போகுது, இன்னும் கரண்ட் வரல. நல்ல வேலை பாதியிலையாவது எழுப்பி விட்டு நிக்கோமே. வந்து பாதி எழுப்பி பேஸ்மெண்ட போட்டு மண்ணு போட்டு இப்படிதான்ப்பா இருக்கும் நம்ம வீடு, இந்த மாதிரி தான்ப்பா இருக்கும், இதான்ப்பா ஹாலு, இதான்ப்பா ரூம்னு சொல்லி இப்பயே நம்மளுக்கு மைண்ட் செட் வந்துருச்சு. ஸோ அதையுமே வீடியோ போட சொல்லுவீங்க நிறைய பேர். ஸோ மேபி நம்ம வந்து அந்த நில வைக்கும் போது தான் போடணும்னு சொல்லி நம்ம ஒரு குறிக்கோளாக இருக்கிறோம். ஸோ அன்னைக்கு தான் நம்ம கண்டிப்பாக போடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சுமதி அக்கா ஃபங்க்ஷனுக்கு இன்விடேஷன் கொடுக்காததுக்கு வந்து நிறையா பேர் கேட்டிருந்தீங்க நம்மளோட கமெண்ட்லேயும் சரி. அப்புறம் சுமதி அக்கா வந்து நேற்று ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க, ஒரு சிஸ்டர் தான் எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, லெக்சரலுக்கு ஏன் பத்திரிக்கை கொடுக்கலன்னு சொல்லி சுமதி அக்காவே சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த டயத்தில் வந்து ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு, அதனால போலீஸ்க்கு அங்கங்கே அலையணுங்கிறதுனால நான் இங்கே வச்சு தான் கொடுக்குறேன். எங்ககிட்ட சொன்னது வந்து நான் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கனால எல்லாத்துக்கும் நான் இங்கே வச்சு தான் கொடுக்குறேன், அண்ணனுக்கு மட்டும் போய் கொடுத்துட்டு வந்துருந்தேன்னாங்க. சரின்னு சொல்லிட்டுமே நம்ம வாங்கியாச்சு. இருந்தாலுமே ஒரு நீங்க கேட்கறதுக்கு பதில் சொல்லாம நம்மளால இருக்கவும் முடியாது. அதனாலதான் சுமதி கொண்டு வந்து கொடுக்கல அப்படிங்கிறதுக்கு ரீசன் சொல்லியாச்சு. ஆனா நீங்க யாரும் புரிஞ்சுக்கல. அவ்வளவுதான். நம்ம கண்டிப்பா போவோம், பிரச்சனை இல்லை. அது ரிப்பீட்டடா எல்லாருக்கும் போய் கொடுக்கும்போது உங்களுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு நம்மள கேக்குறாங்க. மத்தபடி சொல்லிட்டாங்க, பிரச்சனை இல்லை. வேணா நம்ம நேர்லயே போய் அக்கா கிட்ட சண்டை போடுவோம் போதுமா, அப்பதான் மன திருப்தியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டயத்தில் ஒரு தனி பொண்ணாக இருந்து இவ்வளோ தூரம் பண்ணுறாங்கும் போது சாதாரண கிடையாது. அவங்களாம் பிளான் வச்சு தான் போயிருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம பால் காட்சிக்கு பிளான் வச்சு தான் பத்திரிக்கையே கொடுப்போம், நீட்டாக கொடுப்போம், எல்லா வீடியோமே எடுத்து போடுவோம். நிறைய பேர் இங்கிட்டும் கொடுக்குற மாதிரி வச்சுருக்கோம். சில யூடியூபர் எல்லாருமே ஒன்றா நம்ம அண்ணன் வீட்டு பால் காட்சிக்கு வந்த யூடியூபரோட நம்ம வீட்டுக்கு வரவங்க கொஞ்சம் நிறையா கொண்டு வருவோமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பார்ப்போம், எப்பயும் அந்த டயத்தில் பார்க்க முடியாது பார்ப்போம். ஏன்னா நம்ம ரெகுலராக பார்க்குற யூடியூபர் மட்டும் தான் நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த சைடு தூத்துக்குடியில் இருக்கிற யூடியூபர்லாம் நீங்கள் யாருக்குமே நம்மகிட்ட பேசுவாங்க தான். பட் அவங்களுக்கு கொடுக்குறது திருப்பூர் எல்லார்ட்டையுமே நம்ம இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே ஆல்ரெடி பழகிட்டோம். திருப்பூர் சைடு கொஞ்சம் பழகலை, அவங்கள்ட்ட பேசி பழகிட்டோம்னா எல்லாருமே ஒரு நாள் கொண்டு வந்து இறக்கிடுவோம். எல்லாரையுமே இறக்கிடுவோம், விட்டுருங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கொஸ்டின். மிச்ச கொஸ்டின் எல்லாமே ரிப்பீட்டடாக ஒருத்தவங்க கேட்ட கொஸ்டின் தான். வீடை பற்றி கேட்டுருக்கீங்க, ராம்யோகா கடை வீடியோ போட மாட்டேங்கிறீங்க, அரளி யோகாவும் எதுவும் பேச மாட்டேங்க, இந்த மாதிரி தான் கேட்டுருக்கீங்க. நாங்கள் என்னதான் ரிப்ளை பண்ணாலும் இல்லை, நாங்கள் என்னதான் ரிப்ளை பண்ணாலும் அந்த கொஸ்டின் ரெகுலராக வந்துட்டு தான் இருக்கும். அதனால பிரச்சனை இல்லை, அதில். ஸோ நாளைக்கு வந்து நிறைய பேர் அம்மா கூட சமையல் பண்ணி வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க நம்மளோட சேனலில். மேபி நாளைக்கு வேணா அம்மா கூட சேர்ந்து சமையல் பண்ற மாதிரி வீடியோ பண்றேன். நாளைக்கு சிக்கன் தான், மட்டன் எடுத்துருவோம். மாமா எடுத்து சொல்லிடுவோம். சிக்கனு, மட்டன், மீன் வேண்டாம், மட்டன் வேண்டாம், மீன் வேண்டாம். சரி நீங்களே சொல்லுங்க என்ன வீடியோ எடுத்து போடணும். ஏன்னா அத்தை பிரியாணி சூப்பரா பண்ணுவாங்க. அத்தை வந்து பிரியாணி நல்லா பண்ணுவாங்க. இவனும் கொஞ்சம் சேர்த்து பண்ணனா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால பிரியாணி பண்ணலாமா, இல்ல சிக்கனு, மீன், மட்டனு
எல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுவோமா அப்படிங்கறது மட்டும் வேணாங்க, எனக்கு அது பிடிக்காது. சிக்கன் எடுப்போம் போதும். மட்டன் சாப்பிட்டா வாந்தி எடுத்துருவாங்க. எனக்கு பிடிக்காது மட்டன் குழம்பு. இது பிடிக்காது. நாட்டுக்கோழி குழம்பு அது மாதிரி பிடிக்காது. நம்ம ஸ்பெஷலா தினமும் ஒரு நைட் சாப்பிட்டு இருக்கோம். சொல்லிடாத. நல்லதுதான் உடம்புக்கு எல்லாரும் சாப்பிட சொல்லுங்க தெரியுமா, இழப்புக்கு. அதனால நல்லா சாப்பிடுறீங்க, நல்லா திருப்தியா இருக்கு நைட் சாப்பிட. ஸோ அதனால நாளைக்கு வந்து அம்மா சமையல் வீடியோ வரப்போகுது. அப்புறம் அண்ணியுமே நாங்கள் 3 பேர் சேர்ந்து சமைக்கிறது வந்து நாளைக்கு நம்ம கண்டிப்பாக வீடியோ எடுக்கலாம். நான் சொல்லியிருந்தீங்க. அதனால் நாளைக்கு அந்த வீடியோ ஒரு மினி விளாக் வேணா, ஒன் டே விளாக் மாதிரி வீட்டில் நடக்கிறத மட்டும் ஒரு வீடியோவா போடுறது மிஸ் பண்ணா பாருங்க, நல்லா இருக்கும். இடையில சண்டைலாம் போடுவாங்க, நல்லா பாருங்க. ஏன்னா பையனால அதெல்லாம் நடக்கும். நாளைக்கு கண்டிப்பா பாருங்க, நாளைக்கு மிஸ் பண்ணாம வீடியோ பாருங்க. அந்த வீடியோ பாருங்க. சரி, ஓகே. அடுத்த வீடியோல சந்திக்கும் முறை உங்களுடைய LA கப்பல்ஸ் லெக்சர். பை பாய்.